இந்த தாய் தமிழ்நாட்டை அபகரிக்க எடுத்து வருகிற முயற்சியை முறியடிக்கின்ற வல்லமையும் ஆற்றலும் மக்கள் செல்வாக்கும் மக்கள் நம்பிக்கையும் பெற்று களத்தில் நிற்கிற ஒரே கூட்டணி புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறது என்ற நிலையை மக்களிடத்தில் இன்றைக்கு திசை திருப்புகின்ற வகையில மாநில மாநாடு, மாவட்ட மாநாடு என்று 10 லட்சம் பேர்கள், 1 லட்சம் பேர்கள், 2 லட்சம் பேர்கள் என்று அவர் கூப்பாடு போடுகின்றார்கள். எத்தனை லட்சம் தொண்டர்களை நீங்கள் திரட்டி பொய்யை நீங்கள் மாலையாக தொடுத்தாலும் உண்மையை ஒரு நாளும் மறைக்க முடியாது. ஆகவே எங்கே மக்கள் நம்மை நிராகரித்து விடுவார்களோ, அதனால் திமுகவினுடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிவிடுமோ என்கிற அச்சத்திலே தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றி வாய்க்கு வந்ததையெல்லாம் இன்றைக்கு விமர்சனமாக முன்வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய ஆட்சி காலத்திலே செய்திருக்கிற சாதனைகள், இன்றைக்கு மத்திய அரசு இந்த தாய் தமிழ்நாட்டிற்கு வழங்கி வருகிற சாதனைகள், மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து எப்படி ஒரு தாய் தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி திட்டங்களை, முன்னோடி திட்டங்களை, முதன்மையான திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை, அடிப்படை கட்டமைப்புகளை எப்படி நாம் கொண்டு வர முடியும் என்பதற்கு இலக்கணமாக இருந்த புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான அம்மா ஆட்சியிலே மத்திய அரசு வழங்கிய திட்டங்கள், இதையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வசதியாக மறுத்துவிட்டு இன்றைக்கு ஏதேதோ நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பது, இன்றைக்கு அதிகாரம் போய்விடும் என்று அதிர்ச்சியிலே நீங்கள் அறைகூவல் விடுவதை இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரி